So good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ சாரி ஃபார் த லேட் வீடியோ. ஓகே. ஏன்னா ஒரு அப்டேட் கிடைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆச்சு. அதனால தான். ஸோ இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 10 மெம்பர் பார்த்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான். ஓகேவா? ஏன்னா அத பார்த்து நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அ ஐ ஃபீல் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். அண்ட் நெறைய பேர் நீங்க வந்து நேத்து நான் சொன்ன மாரி எக்ஸாக்ட்டா மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருந்தது. டிப் வந்துச்சு. திரும்ப பை ஆச்சு. திரும்ப மேல போச்சு. திரும்ப மேல போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல திரும்ப ஒரு டிப் வந்துச்சு. திரும்ப அதுக்கப்புறம் என்ன ஒரு ஹை இருக்கோ அந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிட்டே இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியும் அதே தான் பண்ணுச்சு. பை ஆன் டிப்ஸ். நான் காலையிலேருந்து எங்க ஸ்டூடண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். பை பண்ணுங்க. சிஇ பக்கம் போங்க. சிஇ பக்கம் போங்கன்னு நெறைய பேர் ப்ராஃபிட்டும் மார்னிங்லேயே புக் பண்ணிட்டாங்க. ரைட்? வாட் எவர் இட் இஸ். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ கரண்ட்லி நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி இட் இஸ் இன் ஆல் டைம் ஹைல இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்தாலே ஒரு சின்ன பிரச்சனை செல்லிங் பிரஷர் எப்ப வேணா வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் நான் திரும்பவும் சொல்றேன் மார்க்கெட் புல்லிஷ்லயும் இருக்குது. அதே டைம்ல ஆல் டைம் ஹையும் இருக்குது. ஓகேவா? நல்லா பாருங்க. இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஸோ இதனால நான் வந்து நார்மலா நான் குடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்கல. இந்த வாட்டி நான் பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ளான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது பாருங்க. பிரைஸ் ஆக்ஷன் கிளியர் கட்டா சொல்லுது. மார்க்கெட்ல மேல போகும்போதெல்லாம் பாருங்க மண்ட மேல கொண்ட, மண்ட மேல கொண்ட, மண்ட மேல கொண்ட. ஸோ செல்லிங் பிரஷர் இன்னைக்கு இருக்குது. பட் டியூ டூ இவ்வளோ பெரிய மொமெண்டம் இருக்கனால உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டோட மூவ்ஸ் எப்படி இருக்கும். மார்க்கெட்ல ஒரு அப் போச்சுன்னா கண்டிப்பா ஒரு டவுன் வந்து திரும்ப ஒரு அப் போகும். அதுதான் மார்க்கெட்ல நடந்திருக்கு. இத பாருங்க, இங்க பாருங்க. இதே மாரி ஒரு அப் போயிருக்கு. அதே மாரி பாருங்க இந்த இடத்துல ஒரு அப், ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக். ஓகேவா? திரும்ப ஒரு கேப் அப் எடுத்து உங்களுக்கு அப் போக சான்சஸ் இருக்கு. பட் நான் வந்து கீழ வராதுன்னு சொல்லல. மேல போயிட்டே இருக்கணும்னு சொல்லல. இன்னைக்கு நீங்க காஷியஸா ட்ரேட் பண்ணணும். திரும்ப சொல்ட்டேன். இன்னைக்கு நீங்க காஷியஸா ட்ரேட் பண்ணணும். ரைட்? ஸோ முக்கியமான லெவல்ஸ் கண்டிப்பா ஒரு புல் பேக் இருக்குது. பட் ஹையர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 மினிட் கேண்டில் எடுத்துக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அந்த 15 மினிட் கேண்டிலோட 50% நான் உங்களுக்கு ஆல்ரெடி என் வீடியோ போட்டிருப்பேன். நீங்க ரொம்ப பாஸ்ட்ல போய் பாருங்க. அதோட 50% நீங்க ட்ரையல் பண்ணி தான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாட்டி டார்கெட்ஸா வைக்கணும். ஓகேவா? ஸோ மேல போகுதுன்னா நீங்க தைரியமா சி சைட் போகலாம். பட் அது 50% தான் நீங்க வந்து டார்கெட் இல்ல ஸ்டாப் லாஸ் மாரி மூவ் பண்ணணும். இல்லன்னா உங்களுக்கு ப்ராப்ளமா கிரியேட் ஆகும். ரைட்? ஸோ புரிஞ்சுக்கோங்க. அண்ட் லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. நான் லெவல்ஸ் வந்து இப்ப என்ன டாப் லெவல்ஸ்ல உங்களுக்கு எந்த லெவல்ஸும் கிடையாது. அதனால நான் உங்களுக்கு பிஇ சைட் லெவல் தான் இப்போதைக்கு இங்க ஷோ ஆகுது. ஆல்ரெடி ஒரு மொமெண்டம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வந்து செல் அவுட் பிரஷர்ஸ் செக் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் இருக்குது. நான் இல்லன்னு சொல்லல. அதே நேரத்துல மார்க்கெட் இன்னமும் புல்லிஷ்ல தான் இருக்கு. ரைட்? ஸோ நம்ம எப்படி இத ட்ரேட் பண்றது? வாங்க நம்ம ட்ரேடிங் எப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்க முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டிய நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் பாருங்க. நிஃப்டி சப்போஸ் இன்னைக்கு டியூ டூ ஹையர் மொமெண்டம்னால மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு கேப் அப் குடுக்க நெறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் வந்துச்சுன்னா, இமிடியேட்டா நீங்க ஒரே பையிங் போயிறாதீங்க. இந்த கேப் அப்போட பெர்சன்டேஜ் பாருங்க. அகர் கேப் அப்போட பெர்சன்டேஜ் வந்து 1.5க்கு மேல இருந்துச்சு. அதாவது 2%க்கு மேல இருக்குதுன்னா, வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்ல ஒரு புல் பேக் வரும். மார்க்கெட்ல அந்த இடத்துல நீங்க பிஇ போயிருங்க. சொல்றேன் பாருங்க. அந்த இடத்துல நீங்க இமிடியேட்டா ஒரு புட் புட் சைட் போயிருங்க. புட் சைடு வந்துட்டு, அந்த புட் சைடு உங்களுக்கு கண்டிப்பா 654 வரைக்கும் ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ 654 வரைக்கும் ரீச் ஆன அப்புறம் மார்க்கெட்ல என்ன மொமெண்டம் இருக்குன்னு பாருங்க. இது முக்கியமான ஒரு செல் அவுட் ஜோன். 654 டூ 675 இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான செல் அவுட் ஜோன். ஸோ மார்க்கெட்ல கேப் அப் இருந்துச்சுன்னா, அங்கேருந்து வெயிட் பண்ணுங்க. ஒரு புல் பேக் எடுக்கட்டும். புல் பேக் எடுத்த அப்புறம் இங்க 654 இங்க 675 இந்த கேப்ல அது வரும். வந்து டச் ஆயி ரீடெஸ்ட் ஆயிட்டு திரும்ப சி சைட் போச்சுன்னா, டெஃபினட்டா அதோட அங்கேருந்து கீழ வந்த அந்த இதோட அந்த கேண்டிலோட 50% என்ன இருக்கோ, அந்த பக்கத்துக்கு நீங்க சி சைட் டார்கெட் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? ஸோ அதே மாரி பாருங்க, எப்ப இந்த லெவல்ல பிரேக் ஆகுதோ 650, 675 பிரேக் ஆகுதோ டைரக்ட்டா 608 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. அதையும் பிரேக் ஆச்சுன்னா கீழ வந்துரும் 542. ஸோ 542ல ஒரு பையிங் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான் நான் மூவ்ஸ் குடுக்குறேன். ஸோ நல்லா திரும்பவும் வாட்ச் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல சப்போஸ் கேப் அப் ஆயி அங்கேருந்து கேண்டில் கீழ வந்துருச்சுன்னா, அந்த கேண்டில் புட் சைடுக்கு வரும். புட் சைடுல ஃபர்ஸ்ட்டு இந்த லெவல் டச் ஆகும். 654, 675 ஓகே. ஸோ 654, 675ல டச் ஆகும். ஸோ இந்த இடத்துல டச் ஆயிட்டு திரும்பவும் மார்க்கெட்ல ஒரு புல் பேக் அப் சைட் போச்சுன்னா, தைரியமா நீங்க சி சைட் போலாம். அந்த சி செட் டார்கெட் என்னவா இருக்கும்னா, எந்த கேண்டில் பிரேக் ஆச்சோ, அந்த கேண்டில் 50% தான் உங்களோட டார்கெட்டா இருக்கும். ஓகேவா? ரைட். அதே மாரி பாருங்க, எப்ப இந்த லெவல் பிரேக் ஆகுதோ, இந்த 675, இந்த 654 பிரேக் ஆகுதோ, உடனே மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டா டவுனுக்கு வந்துரும். 608 அண்ட் 542. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான மூவ்ஸ். ஸோ பட்
முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டவுன் சைட் சொல்லிட்டேன். எப்ப அது 50% எடுத்துட்டீங்களோ, 50% எடுத்துட்டோம் இம்மீடியட்டா காஸ்ட் டூ காஸ்ட் வச்சு விட்டுருங்க. வந்தா இன்னைக்கு ஃபுல்லா வரட்டும்னு. காஸ்ட் டூ காஸ்ட் வச்சு விட்டுருங்க. மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்க சான்சஸ் ஏன் இருக்குன்னு நல்லா பாருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. டெய்லி நம்ம வந்து எக்கனாமிக் டைம்ஸ் ஐ மீன் ரிலேட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், மின்ட் இந்த மாரி நெறைய புக்ஸ் எல்லாம் படிக்கணும். அதுல கிளியர் கட்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஆர்பிஐ வந்து அ பேங்க்ஸ்ல லிக்விடிட்டி கொண்டு வரதுக்கோசரம் பணத்த கொஞ்சம் டம்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அதனால ஒரு மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி மொமெண்டம் வரும். மொமெண்டம் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் எப்போ தெரியும்? இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு பாருங்க 28, 28, 29 2 நாள்ல தெரியும். ஓகேவா? ஸோ தட் மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் நெறைய வரணுன்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணுவாங்க. மேபி இந்த ஜனவரி 1 வீக்ல இருந்து அவங்க வித்ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி மார்க்கெட் அங்கேருந்து கீழ வர நெறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து எப்போலேருந்து நடந்ததுன்னா, 22லேருந்து நடந்தது. ஓகே. 22லேருந்து 29த். ஸோ இந்த ஒரு 7 நாளா மார்க்கெட்ல அமௌண்ட்ட டம்ப் பண்ணியிருக்காங்க. நீங்க வேணா போயிட்டு செக் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டம்ப் பண்ற ஒரு காரணத்தினால மார்க்கெட்ல ஒரு பம்பிங்ல என்ன சொல்றது உங்களுக்கு, மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ணனால மார்க்கெட் மேல போகுது. அதனால இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. நெறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ மார்க்கெட்டோட மொமெண்டம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு 28. ஸோ இன்னைக்கும் இருக்கும் அப்சைட் மொமெண்டம். டான்ஸ் பண்ணிட்டு திரும்ப கீழ வந்து திரும்ப ஒரு அப்சைட் மொமெண்டம் குடுக்கும். ஸோ 29த் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணணும்னா டே கேண்டில் போங்க. டே கேண்டில் போய் பாருங்க. நீங்க பாருங்க 22ண்ட்ல நான் சொல்லியிருந்தேன். 22ண்ட்ல என்ன நடந்ததுன்னு நீங்க பாருங்க. திஸ் இஸ் உங்களுக்கு 21 இங்க பாருங்க 22ண்ட் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம். இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில்க்கு அப்புறம் ஒரு டக் 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 டக்ன்னு ஒரு கிரீன் கேண்டில் போட்டு மொமெண்டம் போயிட்டு இருக்கு. ஸோ சம்திங் இஸ் தேர். ஓகே. ஸோ ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யாரோட வீடியோ காப்பி பண்ணி போடல. யாரோட வீடியோ பேஸ்ட் பண்ணி போடல. ஸோ இட் இஸ் ஓன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை நாலேட்ஜ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். மோரோவர் உங்களுக்கும் தெரியும். இயர் எண்டுனால நான் அடிக்கடி சொல்லுவேன். இயர் எண்ட்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். என்னன்னா, ஃபாரினர்ஸ் ஐ மீன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட அமௌண்ட்ட எடுத்துருவாங்க. அவங்க அமௌண்ட்ட எடுத்து தே வில் யூட்டிலைஸ் ஃபார் தேர் செட்டில்மென்ட். ஓகே. இயர்லி செட்டில்மென்ட்லாம் இருக்கும். அந்த இயர்லி செட்டில்மென்ட்‌க்கோசரம் அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ ரைட் நவ் ஆப்பரேட்டர்ஸ் மார்க்கெட்ட மூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க உங்களுக்கு வந்து கீழ வரா மாரி காமிச்சுட்டு, டக்குனு சி சைட் போயிருவாங்க. மேல போற மாரி காமிச்சுட்டு, டக்குனு பி சைடு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 1 நாள், 2 நாள் ஜஸ்ட் நீங்க இது பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும்னா ட்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா நோ இஷ்யூஸ். நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. நோ ப்ராப்ளம். பட் வாட்ச் பண்ணுங்க. ரைட். நெறைய ஸ்டாப் லாஸ் இந்த பீரியட்ல ஹிட் ஆகும். திரும்ப சொல்றேன். நெறைய ஸ்டாப் லாஸ் இந்த பீரியட்ல ஹிட் ஆகும். இது வந்து ரெகுலர் எவ்ரி இயர் நடக்கிறது தான். ஓகேவா? ஸோ இத ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நான் அதிக டைம் எடுத்துக்க மாட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்ப சிம்பிளா முடிக்கலாம்னு இருக்கேன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் ஆச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 48,400 48,400 இந்த இடத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத அடுத்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். 48,500ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இந்த ரேஞ்சுக்குள்ள பட்டு மார்க்கெட் கீழ வரும். பட்டு கீழ வந்துருச்சுன்னா உங்களோட முதல் டார்கெட் 48 48,295 ஓகே. ஸோ 48,295ன்னு சொல்றத விட இவங்க சேஃப் டார்கெட்ட குடுக்குறேன். 48,300 ஓகே. ஸோ 48,300 ஸோ 48,300ல மார்க்கெட் கொஞ்சம் டான்ஸ் ஆடும். மார்க்கெட் டான்ஸ் ஆடிட்டு திரும்ப மார்க்கெட் ஒரு கீழ வர சான்ஸ் இருக்கு. அப்படி மார்க்கெட் கீழ வந்துருச்சுன்னா, உங்களுக்கு உங்களுக்கு திரும்ப டான்ஸ் ஆடுற இடம் 48,250 நான் ஆல்ரெடி ஏன் அந்த 250 லெவல்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ போய் பாருங்க. நெறைய சப்ஸ்கிரைபர் குடுத்த ஒரு சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் வீடியோ இருந்தது 250. சப்போஸ் இந்த 250 பிரேக் ஆச்சுன்னா, மார்க்கெட் 48,146 இது வந்துடும். ஓகே. 250 பிரேக் ஆச்சுன்னா, மார்க்கெட் 48,146 வந்துடும். ஓகேவா? ஸோ முக்கியமான ரேஞ்ச் நான் சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்லிட்டேன். மார்க்கெட்ல இப்ப நான் இந்த சி சைட் போகல. நான் பேங்க் நிஃப்டில பியூர் அண்ட் பியூர் பி சைட்ல தான் இருக்கேன். என்னதான் அது அப் சைடா இருந்தாலுமே, ஸோ நான் இங்க வெயிட் பண்ணுவேன். ஓப்பன் ஆச்சுன்னா உடனே வெயிட் பண்ணுவேன். எப்ப எனக்கு வந்து மண்ட மேல இருக்க இந்த மாரி மண்ட மேல இருக்க கொண்ட கேண்டில் கிடைச்சதுன்னா, நான் வந்து ஒரு செல் அவுட் எடுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப குரூஷியலான ஜோன் 48,500 அண்ட் 48,400. ஏன்னா 48,500 சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அண்ட் 48,400 குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே. ஸோ இந்த 2 ஜோன்ல எப்போ மார்க்கெட் போயிட்டு இந்த 2 ஜோன் பிரேக் ஆகி கீழ வருதோ, டெஃபினட்டா நான் பி சைட் போயிருவேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,299 ஓகேவா? செகண்ட் டார்கெட் 250. ஓகே. 2,250 சப்போஸ் இந்த 250லயும் சஸ்டெயின் ஆகலன்னா கீழ வந்துச்சுன்னா 48,146 அதெல்லாம் 146 ஓட 150 உங்களுக்கு சேஃபா இருக்கும். என்னோட நான் அடிக்கடி சொல்லுவேன்.
48150 48150. ஸோ இது என்னோட ஃபேவரைட் நம்பர். ஸோ இந்த நம்பர்ல மார்க்கெட் இன்னைக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ பாருங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஸ்டாக்ல இன்னைக்கு எதுவும் குடுக்கல. பிகாஸ் இன்னைக்கு வந்து பிசிக்கல் செட்டில்மென்ட் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த நாளைக்கு இந்த இது ஐ மீன் எக்ஸ்பைரி இன்னைக்கு ஸ்டாக்கோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதனால நான் இப்ப அதுல எதுவும் குடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மார்ஜின் கேட்டு அப்புறம் தான் ட்ரேட் பண்ற மாரி கேட்கும். ஸோ அதனால டெஃபினட்டா நான் குடுக்கல. ஸோ இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணணும் நான் கிளியரா சொல்லியாச்சு. நான் சி சைட் போகல. சி சைட் எப்பவுமே 600 மேல போச்சுன்னா, டெஃபினட்டா நான் சி சைட் போவேன். ஒரே ஒரு விஷயம் தான். 48,600 மேல போச்சுன்னா, நீங்க சி சைட் போகலாம். ஓகே. 600ன்னு சொல்றத விட 48,580 580க்கு மேல நீங்க தைரியமா சி பக்கம் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 48,703 வந்துரும். நல்லா பார்த்துக்கோங்க. 580க்கு மேல போச்சுன்னா, நீங்க சி சைட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 703 அதாவது 48,703 வரும். அவ்வளவுதான் உங்களுக்கு இன்னைக்கு உண்டான டார்கெட். ஓகே. சப்போஸ் கேப் அப் ஆயி 500யும் கிராஸ் ஆயி போச்சுன்னா, ஓகே. அதுவரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஆஸ் எ ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் சொன்ன லெவல்ஸ் எல்லாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. பாய். அண்ட் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் டிஸ்க்ளைமர் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்க எந்த டிப்பும் புரொவைட் பண்ண வரல. ஸோ வாட் எவர் ஐ அம் கிவிங் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். இந்த லெவல்ஸ பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணணும். டெஃபினட்டா நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் ஐ அம் கிவிங் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். நல்லா யோசிச்சு சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி தெரியும். அவுட் ஆஃப் 10 9 தான் உங்களுக்கு வந்து அ இது லாஸ் எடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அந்த 1% தான். அந்த 1% மட்டும் தான் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அந்த 1% நீங்களா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். அண்ட் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. அப்படி முடிஞ்சா உங்க ட்ரேட அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் த நெக்ஸ்ட் 2 டேஸ் நம்ம வந்து ஜனவரிலேருந்து ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கும். ஸோ ஜனவரிலேருந்து நீங்க டெஃபினட்டா ஒரு நல்ல மொமெண்டமா பார்ப்பீங்க. ஸோ தேங்க் யூ. பை பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங்.